தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தற்போது நாடு முழுவதும் 7 கட்டமா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. இதுல 2ஆம் கட்டமா தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளையுமே தீவிரமான வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. அதே போல தேர்தல் தேதி அறிவிச்ச நாள் முதலே பார்த்தீங்க அப்படின்னா பல தனியார் நிறுவனங்கள் இது தொடர்பான கருத்து கணிப்புகளை நடத்தி அது தொடர்பான முடிவுகளையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலா கிட்டத்தட்ட 30,000 மக்களுக்கு மேல போய் சந்திச்சு அவங்க அவங்களோட கருத்தை கேட்டு அது தொடர்பான முடிவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை விட தற்போது இந்தியாவில் மீண்டும் மோடி பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடிக்கு இந்தியாவில் 52.8% பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னும் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு நடத்திய கருத்து கணிப்புல மோடிக்கு 63.4% பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்வாமா விஷயத்துல அவங்க பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்த காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்களிடையே மோடியோட இந்த துணிச்சலான ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு 45.4% பேர் நன்று அப்படின்னும் 21.7% பேர் பிரமாதம் அப்படின்னும் 3.9% பேர் சரியில்லை அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ராகுல் பிரதமர் ஆகிறதுக்கு எத்தனை சதவீதம் மக்கள் பேர் உதவுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் 26.9% பேர் மட்டுமே மீண்டும் ராகுல் பிரதமர் ஆகிறதுக்கு விரும்பிக்கிட்டு இருக்காங்களாம். அதே போல தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா திமுக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகளுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கான். தேர்தல் தேதி அறிவிச்சிலிருந்து பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லா நிறுவனங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் 25 தொகுதிகளை திமுக கைப்பற்றும் அப்படின்னு, ஒரு சில நிறுவனங்கள் 30-35 தொகுதிகள் வரையும் திமுக கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த நேஷனல் ட்ரஸ்ட் நடத்தின கருத்து கணிப்புல பாத்தீங்க அப்படின்னா திமுக 25-30 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல முன்பு இருந்ததை விட தற்போது அதிமுகவுக்கும் தமிழகத்தில் ஆதரவு கொஞ்சம் பெரிய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கருத்து கணிப்புகளோட முடிவுகள் தேர்தல் முடிவுல எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.